எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய பிரச்சனைங்க, அது சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு எங்களோட தங்க தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்கும் எங்களோட எம்எல்ஏ சரத் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நாங்கள் மழைக்காலத்தில் இருக்கட்டும், குழந்தைங்க சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறப்பெல்லாம் கூட வெளியில் போக முடியாமல் விளையாட முடியாமல் ஒரு இஷ்யூ வந்து இருந்தது. அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை கூட வந்து கரெக்டாக இருக்காது. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, இங்கே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மே 17, 18 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அந்த டேட்டில் வந்து நாங்கள் ஒரு நம்பர் வந்து எங்கள் ஏரியாவுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். அடுத்த ஒரு வாரத்திலேயே வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல காமிச்சிருந்தது தான் எங்களோட ரோடோட நிலைமை. இந்த லே அவுட் வாங்குறப்ப எங்களுக்கு தார் ரோடு தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி ரொம்ப ஒரு மாதிரி மண் ரோடு மாதிரி வந்து ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் வெளில வர முடியாது, பெரியவங்கலாம் ஒரு வாக்கிங் கூட வந்து போக முடியாது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் தண்ணியாக நிற்கும். புதுசாக வந்து வண்டி ஓட்டுறவங்க இல்லை லேடிஸ்லாம் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஆயிருந்தது தார் ரோடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு சிமெண்ட் ரோடே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சிஎம் விஜய் அவர்களை வந்து செலக்ட் பண்ணோம். ஆனால் அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து நடக்கும், இது வந்து ஒரு ரோடு தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆகுது அப்படின்னா அது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை பழைய கவர்மெண்ட்ல ஏதாவது வந்து சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கடைசியாக தான் வந்து வச்சிருப்பாங்க, அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடே வந்து எங்களுக்கு சைன் ஆயிருந்தாலும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வாரத்தில் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த நம்பருக்கு ஒரு 2-3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணோம், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ளஸ் வந்து நான் அந்த மாதிரி கால் பண்ணேன். வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் இங்கே நைபர்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்மளோட ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும்ல அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. நானுமே வந்து ஒரு 3 to 4 months இல்லைனா ஒரு 6 months வந்து நினச்சேன். ஆனால் வந்து ஒரு 6 நாளில் வந்து இந்த மாதிரி இனிஷியேட் எடுப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்மளோட சிஎம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து சில இஷ்யூஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. 24 மணி நேரம் தாங்க இருக்குது, கற்றுக்கிறதுக்கே அதில் நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க, அவங்க சொன்னதையும் செய்வாங்க, சொல்லாததையும் கூட செய்வாங்க. ஸோ பிரச்சாரத்துக்கு வராத ஏரியாக்கே வந்து அவங்க எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் வந்து அழகாக இன்னைக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. குழந்தைங்க நல்லா ஈஸியாக ஜாலியாக வந்து விளையாடுறாங்க. நிறைய ரோடு போடுற இடத்துல கமிஷனர்ஸ் இல்லை ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து வரமாட்டாங்க. இது ஒரு 3-4 ஃபேஸாக வந்து போட்டாங்க. எல்லா டைம்லையுமே வந்து பார்த்தாங்க. இன்னொன்று உங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ஃபைனலாக வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க. எப்போதுமே நம்ம தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பார்த்து கெஞ்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி போட்டிருக்கீங்க, என்ன அப்படி போட்டிருக்கீங்க, இதை சரியாக போடுங்க, அது சரியாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அந்த ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து அதை ரொம்ப ஒபே பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அவங்க வந்து நிறைய இடத்துல போடுறவங்க சின்ன சின்ன எரர்ஸ் வருது, இல்லை இப்போ வந்து கேட் எல்லாம் திறக்க முடியாமல் போடுறாங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருந்து அவங்க கிட்ட சொன்னோம்னா அதை வேலை செய்கிறவங்களும் கரெக்டாக பண்ணுவாங்க. நான் வேலை செய்கிறப்பெல்லாம் பக்கத்துல எல்லாம் இருக்க மாட்டேன், கொஞ்சம் கூட வெயிலில் நிற்க மாட்டேன், வெளில வர மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னாக்க அது எப்படிங்க? ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்கள் நம்மளும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்.